ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் நிகழ்ச்சிக்கு நம்மோடு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, பெண்களுக்காக ப்ரே பண்ணுற டே. இன்னைக்கு மார்னிங் நமக்கு கிடைச்ச வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் தான் அந்த வசனம், பட் ஸ்பெஷலி பெண்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார். கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? கணவர் உங்களை கைவிட்டுட்டாரா? பிள்ளைங்க உங்களை கைவிட்டுட்டாங்களா? பெற்றவங்க உங்களை கைவிட்டாங்களா? நண்பர்கள் உங்களை கைவிட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் உங்களை கைவிட்டாங்களா? ஒர்க் பண்ணுற இடத்துல ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களை கைவிட்டாங்களா? கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அந்த கைவிடாத தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா, நேற்று பார்த்தோம், இளைப்பாறுதல் தருகிறவர் உங்களை கைவிட என்றென்றைக்கும். அந்த எவ்வளோ ஒரு நல்ல வசனம் பாருங்க, என்னைக்குமே கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலும் உங்களை கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட கிருபை நம்ம பெண்களுக்கெல்லாம் கிடைக்க ஜெபணுமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, பல வேளையும் பெண்களுக்காக எல்லாருக்கும் தான், விசேஷமா பெண்களுக்காக அவளை பாத்துல வருகிறோம். அதுவும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பெண்களுக்காக அவளை பாத்துல வருகிறோம். ஹல்லேலூயா. அப்பா இறங்குவீராக. அப்பா யாரு கைவிட்டா எங்களுக்கு என்ன? யார் எங்களை தூக்கி போட்டா என்ன? யார் எங்களை வெறுத்தா என்ன? எங்களுக்கு கர்த்தர் ஒருவர் போதும். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர்கிட்ட இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு பெண்களும், அது சிறு வயதா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதா பெண்கள், எல்லா தரப்பில, அது வாலிப பெண்களா ஒருவேளை நம்மளவங்க கைவிட்டுருக்கலாம். அப்பா அவ்வளோ உருகி லவ் பண்ணினேன், ஏமாத்திட்டானேன்னு அழுதவங்க நிறையா இருக்கலாம். இல்லை என்னை அனுபவிச்சுட்டானே, தப்பு பண்ணிட்டானே என்கிட்ட அப்படின்னு நான் இது யாருக்கிட்டையும் சொல்ல முடியலையேங்கிற இருக்கிற பெண்கள் இருக்கலாம். அப்பா ஒருவேளை யார் நம்பி போய் கைவிடப்பட்டாலும் நீங்க கைவிடாத தெய்வன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க கைவிட மாட்டீங்கப்பா. எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நீங்க கைவிட மாட்டீங்கப்பா. உண்மை அண்டிக்கொள்ள கிருபத்தாங்க. கைவிடாத தேவனை அண்டிக்கொள்ள கிருபத்தாங்க. He'll not cast off forever. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நல்ல வாக்குத்தத்த வசனம் கொடுத்து எங்களை தேற்றுகிறீர் சுவாமி. அப்படி இருந்தால் நாங்கள் சோர்ந்து போகாம, வருத்தப்படாம, பாரத்தை சுமக்காம, அப்பா உண்மையே நோக்கி பார்க்க, உம்மோடு அண்டி வாழ, உமக்காக வாழ, உம்மோடு சேர்ந்து வாழ, தள்ளாத எங்களை. அதில் கூட அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் கிருபையோடு இறங்குவார். ஒருவேளை சஞ்சலப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. அவர் மிகுந்த கிருபையுடன் உங்ககிட்ட இறங்குவார். உங்களை கைவிடவே மாட்டார். கண்ணீர் வடிக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், தொய்ந்து போக வேண்டாம், உடைஞ்சு போக வேண்டாம். கைவிடாத தேவன் இயேசு இருக்கிறார். யாரையும் பார்க்காதீங்க, இயேசு கிறிஸ்துவ மட்டும் பாருங்க. அவர் உங்களை கடைசி வரைக்கும் என்றென்றைக்கும் எப்படிப்பட்ட நிலைமையிலும் உங்களை கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஒவ்வொரு பெண்களையும், விசேஷமாக மனுஷனால் கைவிடப்பட்ட கதறி நிற்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் நீ சொல்லுகிறீரப்பா, நான் கைவிடவே மாட்டேன். கைவிடாத உங்க கருத்துக்குள்ள அவங்க அடங்கி இருக்கிறதாக நீ கொடுத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெண்களையும் விசேஷமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற உங்கள் பரமபிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக்கங்க. கைவிடுகிற மனுஷன்கிட்ட போய் தொலைஞ்சு விடாதீங்க. கைவிடாத தேவன் இயேசு கிறிஸ்து. ஆமென்.